श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति समर्पणपद्धति श्लोकं 112 पादाम्बुजात् विकलितां परमस्य पुंसः त्वामादरेण विनिवेश्य जटाकलापे अङ्गीचकारभरतो मणिपादरक्षे गङ्गाधिरूढशिरसो गिरिशस्य कान्तिं பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. பரதஹா, பரதரானவர். பரமஸ்ய பும்சகா, உயர்ந்த புருஷனான ஸ்ரீராமனுடைய. பாதாம்புஜாத், தாமரை புஷ்பம் போலிருக்கின்ற திருவடிகளிலிருந்து. விகலிதாம், நழுவி இருக்கின்ற. துவாம், உன்னை. ஆதரேன, மிக பிரீத்தியோடு. ஜடாகலாபே, ஜடையினுடைய கூட்டத்தில். வினிவேஷ்ய, வைத்து. கங்கா, கங்கையினாலே. அதிரூட, ஏற்பட்டிருக்கின்ற. சிரசகா, தலையையுடைத்தாயிருக்கின்ற. கிரிஷஸ்ய, சிவனுடைய. காந்திம், அழகை. அங்கீச்சகார, அடைந்தார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பரதன் தலையில் பாதுகையை தரித்த உடனே எப்படி இருந்தார்னு வர்ணிக்கிறார் சுவாமி. அந்த பாதுகையை பிரீத்தியோடு, ஆதரேன, மிக பிரீத்தியோடு தலையில் வச்சுண்ட உடனே கிரிஷஸ்ய காந்திம், சிவனுடைய காந்தியை, அந்த ஜோதிஷை ஒத்தவராக பரதன் மாறிட்டார் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்போ பரதன் பாதுகையை வாங்கின்ற உடனேவே தலையில், உடனேவே பெருமாளோட திருவடியிலேருந்து எடுத்துட்ட உடனே தலையில் வச்சுட்டார். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பெருமாளோட திருவடியிலேந்து புறப்பட்ட அந்த கங்கையானது சிவபெருமானோட தலையில் எப்படி போய் உடனே சேர்ந்ததோ, அதாவது கங்கை திருவிக்ரம அவதாரத்தில் பெருமாளோட திருவடியில் இருந்தா. அங்கேருந்து தான் அங்கே இவர் பிரம்மா அர்க்கியம் சமர்ப்பிக்கும்போது அங்கே அந்த தீர்த்தமாக கங்கையை தான் சமர்ப்பித்தார் அவர். இப்போது பகீரதன் பூமிக்கு நீ வரணும் அப்படின்னு கங்கையை கூப்பிட்ட உடனே என்னோடய வேகம் தாங்காதே, யார் நடுவில் அதை கண்ட்ரோல் பண்ணுவான்னும் போது சிவபெருமான் நான் தாங்கிக்கிறேன்னார். ஆக பெருமாளோட திருவடியில் இருந்த அந்த கங்கையானவள் பூமிக்கு பிரவாகமாக வரும்போது வர வழியில் உடனே அதை சிவபெருமான் தலையில் தாங்கிண்டார். இப்போது இந்த சீன் அந்த மாதிரி இருக்குதுன்னு சுவாமி சாய்க்கிறார். பெருமாளோட திருவடியிலேந்து கிளம்பின பாதுகை உடனே அடுத்த க்ஷணம் பரதனோட தலையில் ஏறிட்டான். அந்த மாதிரி பெருமாளோட திருவடியிலேந்து புறப்பட்ட கங்கையானவள் அடுத்த க்ஷணம் சிவபெருமானோட தலையில் ஏறிட்டான். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறார் சுவாமி இதில். ஆக அந்த சிவபெருமானோட ஜோதிஷை ஒத்தி, அதாவது காந்திம், அந்த ஜோதிஷ் அவருக்கு எவ்வளவு ஒரு அந்த ஜோதிஷ் இருக்கோ அந்த அளவுக்கு பரதனுக்கு ஒரு அந்த அழகானது அடைஞ்சார், பரதன் அடைஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இவ ரெண்டு பேருக்கும் என்ன சாமியம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமானுக்கும் தலையில் ஜடை இருக்குது, பரதனுக்கும் தலையில் ஜடாமுடி தான். ஏன்னா அவர் கிளம்பும்போது, அயோத்தியிலேருந்து கிளம்பும்போது இவர் நார்மலாக தான் கிளம்புறார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, குஹன்கிட்ட கேட்குறாரு, எங்கள் அண்ணா எங்கே தங்கினார் ராத்திரி, எந்த இடத்துல படுத்துண்டார் அப்படின்னு. உடனே அவர் காமிக்கிறார், இந்த இடத்துல தான் படுத்துட்டார் உங்கள் அண்ணா ராத்திரி, தரையில் படுத்துட்டார் அப்படின்னும் போது அவருக்கு மனசே தாங்கலை. உடனே அவர் சொல்கிறார், நானும் இனிமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. பலமூலாசனோ நித்தியம் ஜட்டாசீரணி தாரையன் அப்படின்னார். நானும் இனிமே பலமூலாசனம், பழம் கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நித்தியப்படிக்கு ஜட்டாசீராணி தாரையன், சடைமுடி மர உரி இதோடு தான் நானும் இனிமேல் இருப்பேன்னு டக்குன்னு அவர் தன்னை மாற்றின்ட்டார். இன்ஃபேக்ட் ராமனை அவர் பார்க்க வரும்போது தூரக்கேந்து பார்த்துட்டு ராமனை பார்க்குறார். அவர் கண்ணில் ஜலம் வந்துடுறது, நேராக அப்படியே தமானு கீழே விழுந்துடுறார் ராமனை பார்த்துட்டும். அப்போ ராமனுக்கு டக்குன்னு இது யாருன்னே தெரியலையாம். ஏன்னா அந்த மாதிரி மர உரியிலையும் ஜடாமுடியிலையும் அவர் பரதனை நினச்சே பார்க்கல. அந்த அந்த கோலத்தில் பரதனை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அடையாளமே தெரியலையும் அவருக்கு. ஜட்டிலம் சீர, அந்த இந்த ஸ்லோகத்தில் அது ரொம்ப அழகாக வரும். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷ ராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. அதாவது ஒரு யுகம் முடியும் போது எப்படி அந்த சூரியனானவர் கீழே விழுந்து ஜோதிஷே இல்லாமல் இருப்பாரோ
அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாராம் பரதன் கீழே விழும்போது ராமனுக்கு தெரியல. பிராஞ்சலிம் பதித்தம் புவி, கையை கூப்பிட்டு அப்படியே டமான்னு கீழே விழுந்துட்டார். இவர் ஜடிலம் சீரவசனம், தலையில் ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு இருக்கவே ராமனுக்கு தெரியவே இல்லை இது யாருன்ட்டு. அந்த அளவுக்கு தன்னை ஒரு க்ஷணத்தில் அந்த மாதிரி மாற்றின்றவர் பரதன். ஆக இவர் ராமனை சேவிக்கும் போதே ஜடாமுடியில் தான் சேவித்தார். பாதுகையை கொடுத்த உடனே இவர் அந்த ஜடாமுடியில் தான் வாங்கிட்டார். அதனால தான் சுவாமி இங்கே பதம் போடும்போது ஆதரேன மிக பிரீத்தியோடு ஜட்டாகலாபே, ஜடையினுடைய கூட்டத்தில் வினிவேஷிய வைத்து அப்படிங்கிறார். ஆக இப்போ சிவபெருமானுக்கும் ஜடாமுடி தான், பரதனுக்கும் ஜடாமுடி தான். இவா 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சாமியம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் எதுக்காக கங்கையை தலையில் தாங்கிண்டார் அப்படின்னா, இந்த உலக நன்மைக்காக, இந்த பூமிக்கு கங்கை வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி ராஜா இல்லாமல் தவிக்கிற இந்த அயோத்தி மக்களுக்காகவும் தன்னுடைய அந்த துக்கங்கள் தீரணுங்கிறதுக்காகவும் பரதன் பாதுகையை சுமந்தார். 2 பேருக்குமே ஒரு பொது காரணம் இருந்தது. மற்றவா நன்னா இருக்கணும், இந்த லோகக்ஷேமத்துக்காகவும் இந்த பூமியில் இருக்கிறவாலாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கங்கையை தாங்கிண்டார், இவர் பாதுகையை தலையில் தாங்கிண்டார். இப்போது கங்கையும் பாபத்தை போக்கக்கூடியவு தான், பாதுகையும் பாபத்தை போக்கக்கூடியவு தான். ஆக அந்த சம்பந்தமானது சிவபெருமானுக்கும் பரதனுக்கும் இருக்கிற சாமியம், கங்கைக்கும் பாதுகைக்கும் இருக்கிற சாமியம். இந்த மாதிரி இந்த சாமியங்களை வச்சுன்னு இன்ஃபேக்ட் ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு ராம ஜபம் பண்ணுறவர் தான் சிவபெருமான். அதே மாதிரி எப்போவுமே நம்ம பரதனை கேட்கவே வேண்டாம், எப்போவுமே ராமஸ்மரணத்தில் இருக்கிறவர் தான். இதுவும் ஒரு சாமியம் அவளுக்கு. ஆக இந்த மாதிரி சாமியம் இருக்கக்கூடிய பரதன் பாதுகையை தலையில் சேர்த்துண்டது எப்படி இருக்குது அப்படின்னா, சிவபெருமான் கங்கையை தலையில் தாங்கிண்டா மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்போ சாதாரணமாக நம்ம பாதுகையை ஆச்சாரியன்ட்டேந்து ஸ்வீகரிக்கும்போது அவர் அதை சாத்தின்ட்டு தான் நமக்கு கொடுப்பார். அந்த அந்த பாதுகையை சாத்தின்ட்டு அவர் நமக்கு பாதுகையை அந்த கொடுக்கும்போது அது ஆச்சாரியனுக்கு துல்லியமானது அந்த பாதுகையானது. அதனால தான் நம்ம ஆற்றுல பாதுகை ஆராதனம் பண்ணிவிட்டு அந்த பாதுகையை தலையில் சேர்த்துண்டோம் அப்படின்னா, அந்தமாதிரி ஆச்சாரியன்ட்டேந்து வாங்கிட்டு வந்த பாதுகையை ஆற்றுல ஆராதனம் பண்ணி அந்த பாதுகையை தலையில் நம்ம சேர்த்துக்கும்போது ஒரு சிவபெருமான் போல், ஒரு பரதன் போல் ஒரு ஜோதிஷானது, மங்களமானது, காந்தியானது நமக்கும் உண்டாகும்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணுறாடியே. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இது அந்த பிக்சரைசேஷன் அது எப்படி இருந்ததுன்னு சுவாமி நமக்கு விவரிக்கிறார். பாதுகையை திருவடியிலேருந்து பாதுகையை உடனே எடுத்து தலையில் பரதன் ஏழை பண்ணின்றது எப்படி இருக்குன்னா, பெருமாள் திருவடியிலேருந்து வந்த கங்கையை சிவபெருமான் தலையில் சூடிண்டா மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.